இந்த வாரம் நடந்த ரிவ்யூ பார்க்கலாமா நண்பர்களே? சமையல் ஆரம்பமாகட்டும். முதல்ல பிராக் லெஸ்னர் ரிங்குள்ள வர அங்க ஓப்பா ஃபெமி வந்து பிராக்க அடிச்சு துரத்திடுவாரு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அங்க பால் ஹீமன் பேசின ப்ரோமோல டீன் ஆம்பர்ஸ் பேர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. அப்புறம் விஷனுக்கும் யூசோஸ்க்கும் ஒரு மேட்ச், அது டிஸ்குவாலிஃபிகேஷன்ல போய் முடிஞ்சிருச்சு. நாசமா போயிருவீங்கடா. ஆமா, இதுல LA நைட் எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஜெய் யூசோக்கு ஹெல்ப் பண்ணாரு. எதுக்குடா பைட்ல தண்ணி. அப்புறம் லோகனுக்கு இன்னொரு அடி காது மேலேயே போட்டுட்டு ஜெய் அங்க இருந்து போயிருவாரு. சும்மா டைம் பாஸ். அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல LA நைட் ஜெய் கிட்ட நீ திரும்பவும் ரோமன் மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாரு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அப்புறம் இந்த ஃப்ரேம் கொஞ்சம் பாருங்க ஜி, இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. எதுக்கு சம்பந்தமே இல்லாம ராக்கெட் டீஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குடா பைட்ல தண்ணி. அப்புறம் கிரைசனுக்கும் ஏவன்ஸ்க்கும் ஒரு மேட்ச், அது ஏவன்ஸ் வின் பண்ணிட்டாரு. இதுக்கு நம்ம டான் ஹவுசன் இவர் கர்ஸ் பண்ணதுதான் காரணம். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அப்புறம் பால் ஹேமன் நம்ம ஆடம் கிட்ட கோவமாவும் பொலைட்டாவும் பேசுறாரு. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன். அப்புறம் பால் ஹேமன் நம்ம செத்தான போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. புடிங்க சார் அவனை. வக்கீலே கொலை பண்ணுவானா, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அவர் நீ ஜெயிலுக்கு போனது மூணு பொண்டாட்டி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட போயிடுவான்னு சொல்றாரு. என்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. உன்னோட பொண்ணை பத்தி கவலைப்படாத, நான் தத்தெடுத்து வளர்க்கறேன்னு சொல்லுவாரு. என்னடா பேச்சு பேசுறீங்க? இப்போ எதுக்குடா குடும்பத்தை இழுத்து ப்ரோமோ பேசிட்டு சுத்துறீங்க? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? அப்புறம் நம்ம ஸ்பீட் கிட்ட டான் ஹவுசன் உன்னோட அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் சொல்லு, ப்ராஃபிட்ல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லுவாரு. என்ன பாதி பாதி கேக்குறானே பாக்குறியா? உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. ஸ்பீட் நோன்னு சொன்னதும் அவர் கர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. உனக்கு வரப்போற ஏழ்றைய தடுக்க முடியாது. என்னது ஏழ்றை? அப்புறம் பென்டாக்கும் டொமினிக்கும் ஒரு மேட்ச், அதுல பென்டா வின் பண்றாரு. வர்ற மாதிரி. அப்புறம் ஃபின் ஃபாலர் வந்து டொமினிக்கே பொழந்துட்டு போயிடுவாரு. இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. அப்புறம் நம்ம சிஎம் அண்ணாச்சி ரிங்குள்ள வந்து ஆடியன்ஸ் கிட்ட எனக்கு வயசாயிடுச்சான்னு கேக்குறாரு. வேண்டாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு வயசானது பத்தி நான் வருத்தப்படவே இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் அவரோட வயசை மறைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பேசினாரு. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. வாயா நீ. யாரும் கண்டுக்காதீங்க உன. அப்புறம் ஜெய் யூசோ வராரு. அப்பவும் இந்த ஆளு பேசிட்டே தான் இருக்காரு. பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க? அப்புறம் ஜிம்மி வந்து ஜெய் கிட்ட இது நமக்கு தேவையில்லாதது, இவன் ரோமன் பாத்துப்பான்னு சொல்றாரு. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கிட்ட பேல. நான் மானம் உள்ள வந்தா ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்து. அப்புறம் ரோமன் வந்து ஜெய்ய போக சொல்லுவாரு. அண்ணா சொன்னா தம்பி கேட்கும். அப்பவும் நம்ம அண்ணாச்சி சும்மா இருக்காம வாயை கொடுத்து அடி வாங்குவாப்ல. இப்பதான் இவங்களை அடாவடி பண்ணாதேன்னு சொல்லி மரியாதையா கூட்டிட்டு வந்தா கீழே விழுந்தும் போசப்ப. அப்புறம் ஜெய் ரோமனை ஏத்தி விடுவாரு. சோ ரோமன் பெருசா போட்டு பிறந்துருவாரு. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாரும் ஒன் மோர் டைம்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர. 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. அது சரி, வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசினா எவன் சப்போர்ட் பண்ணுவான்? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும்.